சார், சமீபத்தில பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷன்ல ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணதா ஒரு வீடியோ லீக் ஆச்சு. சீரியல்லே இந்த நிலைமைனா, சினிமாவில் எந்த நிலைமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு? அதாவது பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய விஷயம். கரெக்ட். நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல். உண்மையை சொல்கிறேன், நம்ம எல்லாருமே அனிமல் தான், விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம இன்னைக்கு நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம். முடிஞ்சால் ஒரு 24 மணி நேரம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களேன், என்ன நடக்கும்? யாரும் பணக்காரனாக இருக்க மாட்டான். எந்த பெண்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளை காற்றில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது. யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்குது. கையை பிடிச்சி இழுக்கலாம்னு சொன்னால் சட்டம் பாதுகாக்குது. இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த உலகத்தில் திருடனா பார்த்து திருட்ட ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஆனால் நம்ம யாருன்னு ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் இந்தியாவில் இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். முடிஞ்சா நீ 24 மணி நேரம் வாழ்ந்துக்கடான்னு சொல்லி பாருங்க, நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். உண்மையான விலங்கு யார்? இந்த மனிதர்களும் தெரியும். சட்டம் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்து கொண்டு இருக்கிறது. சட்டம் காற்றில் கலந்து நமக்கு பயத்தை காமிச்சு இருக்குது. இதை செய்யாத, அதை செஞ்சிடாத, இதை பண்ணிடாத, அதை பண்ணிடாத, தனியாக அப்படி இருக்குது அது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சட்டம்தான் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கடுமையான சட்டம் இயற்றினால் நல்லது. அவ்வளோதான். மகிழ்ச்சி.